அன்பர்களே, புனிதர் வள்ளலாரை நேர்மையாளர், நீதிமான் என்றெல்லாம் திருவிவிலியம் விவரிக்கும். அறவோராகிய அவர் அறம் எவ்வளவு சிறந்தது என்று உணர்ந்து வாழ்க்கையிலே அனுபவித்து மற்றவர்களுக்கு அறநெறியை காட்ட விரும்புகின்றார் என்பதனை இன்று இறையடியார் வீரமாமுனிவர் தேம்பாவணியிலே நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அதனை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அறவாழ்வு அது வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று. நீதிமானாகிய நேர்மையாளராகிய வளனார் அதன் சிறப்பை உணர்ந்து சொல்லுகின்றார். வாய்ந்தன மணியின் பூவின் மலர்ந்தன, விரைசை தீம் தேன் தோய்ந்தன, அமுதில் யாரும் துய்ப்பன, வழுவா சீலம் எய்ந்தன, வரம் வீட்டு இன்பம் இடுவன, கருணை நெஞ்சத்து ஆய்ந்தன, எவர்க்கும் சூசை அருகிபவ் அளித்தான் அன்றோ என்று இதனை பற்றி கூறுவதை பார்க்கிறோம். ஞாபக படலத்திலே இந்த செய்யுள் அமைகின்றது. இதன் பொருள் என்ன? மாணிக்கம் போல மாண்பு பொருந்தியனவும், பூவை போல மலர்ந்தனவும், மனம் தரும் இனிய தேனில் தோய்ந்தனவும், அமதம்போல் யாரு விரும்பி நுகர்வனவும், தவறாத ஒழுக்க நெறியை தருவனவும், இனி வர இருக்க மோட்ச இன்பத்திற்கு இட்டு செல்வனவும், தன் கருணை நெஞ்சத்துள் ஆராய்ந்து தேர்ந்தன அறநெறிகளை எல்லாருக்கும் சொல்வோம் என்று சூசேதன் மனதில் துணிவு கொண்டான் என்று கூறுகிறார். தெளிவாக சொல்வது என்று சொன்னால், சூசை அறநெறியை போதிக்க விரும்புகின்றார். அவர் காட்டும் அறநெறியின் பண்புகள் மிகவும் சிறந்தவை. மாணிக்க கல் போல விலை மதிப்பெற்றது, மனம் கமழும் மலர் போன்றது, தேன் போன்று இனியது, நிலைவாழ்வை தரும் அபதம் போன்றது, விண்ணக வாழ்வை வழங்குவது அனைவருக்கும் உரியது என்று அவருடைய போதனையை பற்றி பேசுகின்றார். வாய்ந்தன மணியர் பூவின் மலர்ந்தன, விரைசை தீந்தேன் தோய்ந்தன, அமுதில் யாரும் துய்ப்பன, வழுவா சீலம் மேய்ந்தன, வரும் வீட்டின்பம் இடுவன, கருணை நெஞ்சத்து ஆய்ந்தன, எவருக்கும் சூசை அளித்தான் அன்றோ என்று இதனை வீரமாமுனிவர் இறையடியார் நமக்கு சொல்லுகின்றார். அற வாழ்க்கை மிக உயர்ந்த வாழ்க்கை. வளனார் அறவோர், அற வாழ்க்கையில் சற்றும் இம்மை கூட பிசகாமல் இருந்தவர். ஆகவே அவர் அறநெறியை மக்களுக்கு போதிக்கின்றார். அந்த அறநெறி சிறந்தது என்று காட்டுகிறார் என்று இறையடியார் நமக்கு உணர்த்துகிறதை நாம் ரசித்து உணர்ந்தால் நன்றாக இருக்கும்.